ஹாய் கைஸ். இந்த பதிவு வந்து யாருக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளோட பெற்றோர்களுக்காக தான் இந்த பதிவு. இந்த வீடியோ நான் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டுலாம் சொல்லலை. கண்டிப்பாக அரசு பள்ளியில் படிக்கிற பசங்களோட பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. எதுக்காக இந்த ஒரு பதிவு முக்கியமான பதிவு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அரசு பள்ளியில் அதாவது நடுநிலை பள்ளின்னு சொல்லுவோம், மிடில் ஸ்கூல், அதாவது 1ஆவதுலேருந்து 8th வரையும் உள்ள பள்ளியை வந்து மிடில் ஸ்கூல்னு சொல்லுவோம். இந்த ஸ்கூலில் என்ன நடக்கும், சில பள்ளிகளில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து கொஷின் பேப்பர் அவுட் பண்ணிடுவாங்க, அதாவது எழுதி போட்டுருவாங்க. இதனால நம்ம நினச்சிப்போம் நமக்கு தானே கெயின், நம்ம பசங்க ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹையர் செகண்டரி போகும்போது அவங்களோட கற்றல் திறனே இல்லாமல் போயிடும். எப்படி படிக்கணுன்ற பேசிக் மெத்தடே அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஆக்சுவலி நானும் அப்படி தான் கஷ்டப்பட்டேன். நானும் ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவன் தான். ஸோ அதனால எனக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் பசங்கள்கிட்ட கேளுங்க, கொஷின் பேப்பர் இது போல் அவுட் பண்ணுறாங்களா, கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்களா, எக்ஸாமுக்கு முன்னாடி எழுதி போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அப்படி எழுதி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர்கிட்ட போயிட்டு முறைப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அப்படியும் கேட்கலன்னா அடுத்தது உங்களோட மாவட்ட ஆட்சியர்கிட்டயே போய் டைரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன விஷயமா நினைக்காதீங்க, இது ஒரு மாணவர்களோட எதிர்கால பிரச்சனை இது. ஏன்னா அவங்களுக்கு எப்படி பேசிக்காக எப்படி படிக்கணும்னே அந்த விஷயமே தெரியாமல் போயிடுச்சுன்னா அவங்க எப்படிங்க படிப்பாங்க. ஆக்சுவலி நானும் போயிட்டு 9th போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ எனக்குலாம் அந்த 12th வந்ததுக்கப்புறம் தான் எப்படி படிக்கணுன்ற விஷயமே தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அதனால இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்பினேன். கண்டிப்பாக உங்கள் இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கும் போது தான் போய் பேரண்ட்ஸ் போயிட்டு கேட்பாங்க பசங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் பண்ணாதீங்க. 3 months ஒன்ஸு உங்கள் பசங்களை பற்றி அவங்க சம்மந்தப்பட்ட ஆசிரியர்கிட்ட போய்ட்டு விசாரித்து கேளுங்க. அவங்களுக்கு என்ன உங்கள் பசங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் அங்கெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. அவங்க கொஷின் பேப்பர்லாம் அவுட் பண்ணுறாங்களான்றதை கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி அவுட் பண்ணுறாம இருந்தால் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனே வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி. அரசு பள்ளியில் இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் சில பள்ளிக்கூடத்தில் நடக்கும். ஸோ அதனால இந்த பதிவை நான் பதிவு பண்ணிவிட்டு இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி.